உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் இல்லை. சரி, அடுத்த நாளாவது போய் பார்ப்போன்னு கமிஷனரை போய் பார்த்தா கமிஷனர் அன்னைக்கும் பார்க்கல. அதற்கு பதிலாக கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க. நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர், உண்மையாவே சொல்றேன், இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கத்தி கடப்பாறையால குத்த வந்து இவ்வளோ ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேட்கிறாரு, உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் பார்க்கிறேன்னு. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை பார்க்கறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்லை, அது சிவில் டிஸ்பியூட்டு. இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்க சார், எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார், அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் என் கண்ட்ரோல்ல கிடையாதுன்றார். உண்மையா சொல்றேன், திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்ல இபிஎஸ்னு போட்டுடலாம், ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் அதற்கு பொறுப்பில்லை, நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க? பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது? இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது? இல்லை. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அவர் அங்கிருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார், போய் பாருங்கன்றாரு எங்களை. நாங்க உடனே அங்கேயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடியே, இந்த ரவுடி கும்பல் 4 நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள். ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம். கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். காவல் ஆணையரும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ, காவல்துறையாக இல்லை, அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவங்களுடைய உயிரை அடுத்தது எங்க ஆட்சி தான் வருது, நாங்க உங்க ஒவ்வொருத்தர் தலையும் வெட்டி இந்த வீட்டை நாங்க எடுத்துருவோன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சதீஷ். அவருடைய புகைப்படமும் கொடுக்கிறேன். ஒரு அட்வொகேட்டு கேட்டை திறந்து வரலாம், செவிரேறி குதிச்சு கேட்டை ஏறி குதிச்சு வர அட்வொகேட்டை நான் இந்த டைம்ல தான் பார்த்துருக்கேன். சைதாப்பேட்டை கோர்ட்ல உண்மையா சொல்றேன், எத்தனையோ நல்ல அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ற இந்த அட்வொகேட்டை பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாய் வைக்கிறோம். தயவு செய்து இவனை மாதிரி ஆளெல்லாம் கோர்ட்ல ஏத்தாதீங்க. பார் கவுன்சில் இருந்து இமிடியேட்டா டிபார் பண்ணுங்க, எவிடன்ஸோட கொடுக்கிறோம். இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடல, போலீஸ் இவனுக்கு கூட ஆட்டிட்டு நிக்குது மணி. ஏன்னா இவர் அட்வொகேட்டு, அதிமுகவுடைய பகுதி செயலாளருக்கு ரைட் ஹேண்டு, அதிமுக பகுதி செயலாளர் அங்க வராரு. இப்படி எல்லா ரோதனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சைதாப்பேட்டையில காவல்துறை அதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அடியாட்களாகவும் ரவுடிசமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட நின்று விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறது. அதற்கு துணையாக துணை ஆணையர். உண்மையா சொல்றேன், தயவு செய்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போய் இபிஎஸ்க்கு கூட நின்று கொடியாட்ட சொல்லலாம். காவல்துறையில துணை ஆணையராக நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதனாகிவிட்டார். நியாயமாக பார்த்தால் ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த அரசாங்கத்துக்கு
கெட்ட பேர் வரவழைக்கிறதுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு துணை ஆணையரை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்களோ தெரியல. பெண்கள் போய் நிக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, ஆனால் பதில் சொல்லாம எல்லாரும் வெளியே போங்க, நான்லாம் இதுல தலையிட மாட்டேன். இல்ல காவல்துறையா இல்ல கட்ட பஞ்சாயத்து துறையான்னு தெரியல. சைதாப்பேட்டை காவல்துறைன்றதை எடுத்துட்டு சைதாப்பேட்டை அண்ணா அதிமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து துறைன்னு போட்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய உயிர் உண்மையாகவே ஊசலாடி கொண்டிருக்கிறது. இவர்கள் அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஏஆர் காப்பி போட்டதுல இருந்து கமிஷனர் ஆபீஸ் சிஓபி பெட்டிஷன் போட்டு அதோடைய ஆர்டர்ல இருந்து இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் 3 மாதத்திற்கு முன்னமே இதே பிரச்சனையை அந்த சுகுமாரன் பண்ணியிருக்காரு. அதுக்கும் ஒரு சிஎஸ்ஆரோ ஒரு எஃப்ஐஆரோ எதுவுமே ஃபைல் பண்ணாம சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் இந்த அதிமுக பிரமுகரையும் அவருடைய ரவுடி கும்பலையும் அந்த அட்வொகேட் சைதாப்பேட்டை கோர்ட் அட்வொகேட் மேல கடுமையான ஒரு வழக்கும் பதியப்பட வேண்டும். அதே போல இவர்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி சொம்பு தூக்கியா இருக்கும் அந்த காவல் அதிகாரிகளையும் தயவு செய்து சொல்கிறேன், கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைதாப்பேட்டையில் அதிமுக குண்டர்களுடைய ஆட்சியே நடைபெறும். இன்று சிங்காரமாய் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சைதாப்பேட்டை சென்னை முக்கியமான ஏரியால சைதாப்பேட்டையில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ 3-4 நாளா காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணல. ஆனால் மாறாக பெண்கள் மீதே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நாங்க எங்கெங்கே போராடி பார்த்தோம். கடைசியா பத்திரிகையாளர் மன்றத்தில் மக்கள் மன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரதுனால இது முதல்வரும் இந்நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமைச் செயலர் கவர்னர்ல இருந்து ஏன் நம்ம இவ்வளவு தூரம் ரவுடிசமெல்லாம் ஒழிச்சிட்டேன்னு சொல்ற கமிஷனருடைய பார்வைக்கும் இது கொண்டு செல்லப்பட வேண்டும். இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும், இவர்களுடைய சொத்தையும் பாதுகாக்க வேண்டும். இதே போல பல பேருடைய சொத்துக்களை பறித்த அந்த அஇஅதிமுகவுடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மீதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அட்வொகேட் சதீஷ் மீதும், அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையும் பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ற காவல்துறை என்கிற பெயரில் பசுத்தோல் போர்த்திய ஓநாய்களாக தெரியும் இந்த டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் 3 பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். அதுக்கு நேத்து போனப்ப அவங்க பேசலாமா? ஓகே, பேசுமா, நீ பேசுமா. ஆக்சுவலி நேத்து போயிருக்கும்போது சார் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, சார் இருங்க அப்படின்னாரு. சார் இதுக்கு முன்னாடி 3வது முறை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சார், இதே மாதிரி தவறுதல் உங்கள் சரகத்தில் நடக்கிறேன்னா 3வது முறையாக நான் உங்களை சந்திக்கிறேன்னா, இல்லைம்மா உங்களுக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பொய் சொன்னார். ஓகேங்களா? 2வது பெண்கள் எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, வயசானவங்க 88 வயசு 77 வயசு சீனியர் சிட்டிசன், இன்னொன்று இந்த பொண்ணு, மற்றபடி அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து அவங்க ஃபேமிலி முழுவதுமாக நான் கூட்டிகிட்டு போய் அவங்க நிறுத்தும் போது என்ன விஷயம் அப்படின்னா, எதனால பிரச்சனைனா இப்படி வீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு ஓனர் அவர் பேசும்போது, சரி வீட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் முதல்ல பெண்களை அடித்து அவங்க மார்பில் கை வைக்கிற அளவுக்கு துப்பட்டாவெல்லாம் எடுத்து போட்டு அந்த பொண்ணை கடப்பாறையெல்லாம் அவங்க ஹஸ்பண்டை தாக்குற அதுக்கு நீங்கள் முதல்ல விசாரிங்க, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன நியாயமோ எஃப்ஐஆரை போட்டு கொடுங்கன்னு கேட்குறேன். இல்லை முதல்ல அவங்க வீடு அவங்களோட தானே, அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்குறாரு. சார் அவங்க டாக்குமெண்ட் அவங்க வீடு தான், அவரும் பேசிட்டாரு. பட் இந்த டாக்குமெண்ட் விஷயமா சொந்த வீட்டுக்காரங்க அவங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது as the contempt of the court அடிக்கக்கூடாது, தப்பு. அதே மீறி அவங்க அடிச்சிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அதை விசாரிக்க பதில் இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் இதுல
நான் இதுல தலையிட முடியாது அப்படின்னா, சார் ஒரு டிசி வந்து உங்கள்கிட்ட நியாயம் கேட்கும்போது தலையிட முடியாதுன்னு சொன்னப்போவே இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட் சார், நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மேடம் எதுக்கும் நீங்க ஏசியை பாருங்க அப்படின்னா, சரி எதுக்கும் ஒரு வாட்டி அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நாங்க ஏசியை பார்க்க போனோம். பட் அவர் டிசி வந்து பேசின விதமே வேற விதமா இருந்தது. ஏதோ இவங்க தப்பு பண்ண மாதிரி இவங்களை ஏதோ ரூடா ஹார்ஸா பேசி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், ஏசி சார் நாங்க போய் மீட் பண்ணும்போது ஏசி சார் வந்து பொறுமையா பேசினார். என்னம்மா யார் என்னன்னு, சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது பிரச்சனைகள், பெண்களை தாக்கி இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து பேசியிருக்காங்க. பட் இன்ஸ்பெக்டர் வந்து இது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அதை இன்னும் விசாரிக்கல. அவர் விசாரிச்சிருந்தா இன்னைக்கு இவங்க ஏசியோ டிசியோ பார்க்க தேவையில்லைன்னு சொன்னேன். அப்போ ஏசி சார் சொன்னாரு வீட்டு டாக்குமெண்ட், அவரும் அதே தான் சார், வீட்டு டாக்குமெண்ட் பின்னாடி நீங்க இருக்கிறீங்களே, பெண்களை அடிச்சு அவங்கள காயப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு பண்ண அவங்கள எதுவுமே நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது உண்மையிலேயே நியாயம் கிடையாது. அப்புறமா கீழே இருந்து இன்ஸ்பெக்டர் சேட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தாரு. அவர் சொன்னாரு, இல்ல சார் இவங்கெல்லாம் வந்தாங்க, ஆனா இது சிவில் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் சிவில் டிஸ்பியூட் இவர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து இவங்க இது வரைக்கும் விசாரிக்கல. ஆனா இவங்க தாக்கப்பட்டு இவங்க யாரு ரவுடிங்க சுகுமார் அவங்க ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்களோ அவங்க வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாட்டி இந்த 2 பேர் பச்சையப்பன் கண்ணனை உட்கார வைங்க, பாக்கி எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னாரு. சார் ஒரு அட்வொகேட் வந்து உட்காரும் போது நீங்க அட்வொகேட்டை முன்னாடி வச்சுதான் விசாரிக்கிறீங்க. நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு எதுவா நீங்க வந்து எங்கள்கிட்ட கேட்கறது தவறு. முதல்ல பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட நீங்க நியாயமா எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க சார்னா கேட்டோம். அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, இல்ல அதெல்லாம் இல்ல, டாக்குமெண்ட் காட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏசியோ டிசியோ இல்லை சம்பந்தப்பட்ட சார் இன்ஸ்பெக்டர் சேட்டு இவங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்ல கேஸ் நடக்குது சார். அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்கலாம், டாக்குமெண்ட் வீட்டை பத்தி நீங்க கோர்ட்ல நடக்கல பாத்துக்கோங்க, அடிச்சதுக்கு நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறோமா எஃப்ஐஆர் போடணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு மக்கள் மன்றத்துல பத்திரிகையாளர் மன்றத்துல நாங்க வந்திருக்க மாட்டோம். இதுதான் சார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க சொல்ற மாதிரி அவங்க டாக்குமெண்ட்னே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டுக்கு அவங்களுக்கு அவசியமே கிடையாது. சொல்ல போனா அந்த டாக்குமெண்ட் இவங்களது, கோர்ட்ல போட்டு இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஆர்டரே வாங்கியாச்சு, கோர்ட் ஆர்டரே கொடுத்துருச்சு, நடந்துகிட்டு இல்ல, கோர்ட் ஆர்டரே வாங்கியாச்சு, அந்த கேஸ் இதாயிடுச்சு. அப்படி இருக்கச்ச டாக்குமெண்ட்னா இவங்க ஃபேக் டாக்குமெண்ட் போடுறதுக்கு காவல்துறையே குண்டர்களுக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, டிசி நேத்து பிஹேவியரும் இப்படி இருந்தது. அதே போல ஏசி சாப்டா பேசினாரு, ஆனா கடைசியா அவர் வந்த பாயிண்ட் டாக்குமெண்ட். இங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏஆர் காப்பில இருந்து எல்லாமே எடுத்திருக்கோம், அதோடைய வீடியோ விஷுவல்ல இருந்து எல்லாமே கொடுக்கிறோம். செவிரேறி குதிக்கிறது, கடப்பாறையால குத்த வர்றது, பூட்டை உடைச்சது, பெண்களை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணது வரைக்கும் எல்லா வீடியோஸும் இருக்குது. ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காம குண்டர்களுக்கு ஒத்து போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடு, அதே போல ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை புடுங்கிற இந்த அஇஅதிமுக பிரமுகர் மீதும் அந்த அட்வொகேட் சதீஷ் மீதும் இந்த டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் 3 பேர் மீதும் துறை ரீதியான அதே போல சட்ட ரீதியான தரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. தண்ணி கொடுங்க. இல்ல தண்ணி கொடுத்தாச்சுங்க. அவங்க டாக்குமெண்ட் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. எப்படின்னா, பவர்ல அந்த டாக்குமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகலை. யூசுவலா ஒரு டாக்குமெண்ட் பவர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்றைய நிலை பிரகாரம் பவர்ல அந்த டாக்குமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஈசி போடும் பொழுது ஈசியும் ப்ராப்பர்ட்டி ஓனர் பேர்ல தான் வருது.
அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேரோ பிட்டு கூட உள்ள இல்லை. 3 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஆளை வச்சு ஓனர்னு சொல்லி நடுவுல வந்து ப்ராப்பர்ட்டி ஆட்டையை போட வந்தப்ப பிரச்சனையாச்சு, அதோட ஓடின ஆளு 3 மாசம் கழிச்சு இப்ப வேற ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வந்து போலீஸையும் பணம் கொடுத்து காவல்துறையும் விலைக்கு வாங்கி இன்றைக்கு ஏவல் துறையோட ரவுடிகளோட அட்டகாசம் அட்ராசிட்டி அந்த இடத்துல அரங்கேறுது. அவங்க கையில உண்மைக்கு சொல்ல போனால் சவால் விட்டு சொல்லுகிறேன், என்கிட்ட இருக்கு டாக்குமெண்ட் ஒரிஜினல். அவங்க தாராளமா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரட்டும். அவங்ககிட்ட இருக்கிறது ஒரிஜினல்னா அந்த வீட்டை நானே கையில எடுத்து கொடுத்துறேன். உண்மைதான் நிலை. அந்த இடத்துல ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருக்கிறது இவங்க தான். 40 வருஷத்துக்கு மேல அந்த வீட்டில் அவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியை டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு ப்ராப்பர்ட்டி ஆட்டையை போடுற நபர் தான் அந்த அஇஅதிமுகவுடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மற்றும் அவரோடு துணை நிற்கும் அந்த சைதாப்பேட்டை கோர்ட் அட்வொகேட்டு. கிரிமினல் அட்வொகேட் வேற, கிரைம் பண்ற அட்வொகேட் வேற. இவர் கிரிமினல் அட்வொகேட் இல்ல, கிரைம் பண்ற அட்வொகேட். ஸோ சதீஷ் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் டிசி டெபுட்டி கமிஷனர் அடையார் சரகத்துடைய பொன் கார்த்திக் இபிஎஸ், ஐபிஎஸ் இல்லை இபிஎஸ், என்ன ரொம்ப விசுவாசமா இருக்காரு அஇஅதிமுகக்கு. அதற்கு பின்னாடி அவருடைய வழியில் வரும் அவருடைய விழுதுகள் திரு ஏசி ஸ்ரீனிவாசன், இன்ஸ்பெக்டர் சேட்டு, இவங்கெல்லாம் விசுவாசிகளாக தீவிர விசுவாசிகள், பாராட்டுகிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தை அங்க போய் காட்டணும். பொதுமக்கள் மேலேயும் பரிதாபமா இருக்கிறவங்க மேலேயும் காட்டக்கூடாது. அது தவறான விஷயம். காவல்துறையுடைய சட்டத்தையும் காவல்துறையுடைய நெறிமுறைகளையும் மீறி செயல்பட்டு கொண்டிருக்கும் இவர்கள் அத்தனை பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவங்க அதுதான் சார் ஃபேக் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. லீஸ்ன்னு சொல்றாங்க. லீஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு லீஸ் டாக்குமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லீஸோ அது வந்து 2001 போட்டோன்றாங்க. அது ரிஃப்ளெக்டும் ஆகல ஈஸியில. லீஸ் போட்டாலோ இல்ல பவர் கொடுத்தாலோ கன்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஈஸியில. நான் கரண்ட் ஈஸி வரைக்கும் எடுத்தாச்சு, அது எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகல. ஃபேக் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக இந்த வேலை. பட் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா 40 வருஷமா இவங்க தான் அந்த இடத்துல இருக்கிறது. அதற்கான ஆதாரம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. கோர்ட்லயே ஆர்டர் வாங்கிட்டோம் சார். சார் போலி டாக்குமெண்ட் அதிகாரி இல்ல சார், போலி டாக்குமெண்ட் இல்ல, எல்லா வேலையும் இங்க பாத்துட்டு இருக்காங்க. சுகுமார் இது வரைக்கும் 23 வீடு அதே சைதாப்பேட்டையில ஆட்டையை போட்டிருக்காப்புல இதே வேலையை பார்த்து. அதுக்கு எவிடன்ஸ்னாலும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. எத்தனை பேர் வீட்டை அவன் வயிற்றுல அடிச்சு பிடிங்கிருக்கான்னு தெரியும். அடுத்தது சைதாப்பேட்டை தொகுதியில் எம்எல்ஏவா நிக்கிறதுக்காக அங்க மீன் வெட்டுற மார்க்கெட்ல இருந்து எல்லாரையும் அடியாட்களா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர். மீன் வெட்டுறவன் கூட வந்து இங்க பூட்டை வெட்டுவான், கைய காலை வெட்டுவான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெண்கள் அடிக்கும் போது அந்த பையனையும் இவங்க ஹஸ்பண்டையும் கடப்பார, அதாவது ஒரு ராடை வச்சு குத்த வரும்போது கான்ஸ்டபிள் எஸ்ஐ இப்படி கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரே தவிர முன்னாடி அவங்க பக்கத்திலே சார் காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது கூட இல்லம்மா அடுத்தது வருது ஏடிஎம்கே ஆட்சி, எங்களெல்லாம் சட்டையை கிழிச்சிடுவாங்க, அதனால நாங்க வர முடியாதுன்னு ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி இவங்களை கொலை பண்ணா கூட சட்டம் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, இப்படிப்பட்ட காவல்துறை தயவு செய்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர் பேரு சேட்டு, கல்வி அரசன், எஸ்ஐ கல்வி அரசன். அவர் எதுக்கு அரசனோ தெரியல, ஊழலுக்கு அரசன். வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு நடுவில் வாங்க ஐயா. என் அன்பான வணக்கம் சார். நான் கடந்த 60 ஆண்டு காலமாக சென்னை சைதாப்பேட்டையில் வசித்து வருகிறேன். என் தந்தையார் வாங்கின இடம் அது. அந்த இடத்துல நாங்கள் அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு 1999ஆம் ஆண்டு விட்டோம். விடும்போது எங்களுக்கும் டெவலப்பருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியே வந்துட்டோம். நாங்கள் அந்த வீடு கட்டும்போது வெளியே இருந்த வாடகைக்கு. அப்போ அவர் எங்களுக்கு வீட்டை கொடுக்காம எல்லா வீட்டையும் டாக்குமெண்டெல்லாம் மாற்றின பிறகு இது விஷயமாக காவல்துறையிடம் நாங்கள் புகார் அளிக்கிறோம். புகார் அளிக்கும்போது அப்போது சுகுமார் அப்போத்திலிருந்தே எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்கள் முழு சொத்தையும் அபகரிக்கிறதுக்காக இந்த 25 ஆண்டு காலமாக எங்களுடன்
எங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக முயற்சி செய்கிறார். இப்பொழுது சுகுமார் என்றவர் வெட்டு சுகுமார், அவர் சாதாரண சுகுமார் இல்லை, வெட்டு சுகுமார். அவர் ஏற்கனவே 2007 அவர் மேலே புகார் இருந்திருக்குது. நிறைய புகார் கொடுத்துருக்கோம், எந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போத்துலேருந்து அப்போ வந்து கடும்பாடி சப்போர்ட்டு, துரைசாமி சப்போர்ட்டு அப்போது. அதனால் வந்து அவங்க அந்த சப்போர்ட்டில் ஆடிந்தார். இப்போ அவங்க அரசியல் வாழ்க்கை இல்லாதனால இப்போ இவர் அந்த அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டு அதிமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ திமுகவோட கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவும் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கார். ஒன்று அதான் நான் சொல்லிட்டேன், ஒன்று எங்கள் சொத்தை அபகரிக்குமா, எங்கள் எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டு நீ சொத்தை அபகரிச்சிக்கோ, இல்லை அதை விட்டுட்டு போயிடு. நீ அந்த ஏரியாவில் இருக்கிற, எப்படி நீ இது பண்ணுற? சொத்தோட விலை மதிப்பு கூடினதுனால நான் அப்படி தான் அடிப்பேன், உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேன் நான். இந்த சொத்தினுடைய மதிப்பு 5 வருஷத்துக்கு எப்படி தேர்தல் வருதோ அது மாதிரி ஒரு 10% ஏற்றுனா இது உண்மையான இந்த பிரச்சனையே இருக்காது. இது வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை நடக்குது. இப்போ கூட நாகப்பட்டினத்தில் ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் வந்தேன் நான். இந்த மாதிரி சொத்து மதிப்பு ஏறுனதுனால தான் இந்த பிரச்சனையே உருவாகுது. இது நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது. அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க தான், அவங்க தான் எந்த இதில் படிக்கிறாங்க. இவர் அந்த இன்னொரு விஷயம், இந்த பொண்ணை வந்து அடிச்சு தாக்கி ஹாஸ்பிட்டல். சார், நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் இது கமிஷன் ஆஃபீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து இங்கே J1 ஸ்டேஷனுக்கு வந்தது. J1 ஸ்டேஷனுக்கு வந்தப்போவும் வந்து அவங்க வந்து அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது எங்கள் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து லேண்ட் சம்மந்தமாக வந்து தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குது, அதுக்கு விசாரிங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து சம்மந்தப்பட்ட பார்ட்டி ADMK பகுதி செயலாளர் சுகுமாரை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. மறுபடியும் இன்னொரு அவர் சம்பந்தமாக வந்து பலராமன்றவர் வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டினார். அதுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து J1 ஸ்டேஷன்லேயே கொடுத்தோம். அதுக்கும் நாங்கள் போயிட்டு CSR கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கணும், AC கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் CSR போட முடியும், எங்களோட லீகல் டீம் கிட்ட வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணணும், செக்ஷன் 506க்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமா, நாங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்லணும். இதெல்லாம் வந்து அந்த SI கல்வியரசன் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடந்தது. ஸ்டேஷன்லேயே வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட அதிமுக ஆட்சி வந்ததுன்னா ஒருத்தவங்கள கூட விட மாட்டேன் உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயே வச்சு மிரட்டுறாங்க. அடுத்தது வந்து 3ஆம் தேதி இந்த மாதிரி வந்து ஆளுங்க வராங்க. ஆளுங்க வரும்போது நாங்கள் கால் பண்ணுறோம், போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. நிற்கும் போதே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு அவர் பாட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் எங்களை அடித்து, அதுக்கப்புறம் நான் இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கும் வந்து AR காப்பி போட்டாங்க. அதுக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு மேலே இருப்பாங்க. அதுலேயே சொல்கிறாங்க, லேடிஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க, வீடு லாக் போட்டு இருக்கு, வெளியே பூட்டு போட்டிருக்கு, கேட் எகிரி குதிச்சு உள்ளே வராங்க. அங்கே இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, பொம்பளைங்க அடித்தா வந்து கேஸ் ஆகாது, அதனால பொம்பளைங்களை இறக்கி விடலாம், பத்தாவதுக்கு இன்னைக்கு 50 பேர் வந்திருக்கோம், இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு 500 பேரை இறக்குவோன்றாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டேஷனில் போய் சொல்கிறோம். ஆனால் ஸ்டேஷனில் எங்கள் ஃபைலை கொடுத்தா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தோம் சார், கொடுத்த டாக்குமெண்ட்டை தூக்கி இப்படி போடுறாங்க. இப்படி தூக்கி போட்டுட்டு அந்த பொம்பளை என்ன கேள்வி கேட்குதுன்றாரு. இது வந்து இன்ஸ்பெக்டர் பேசுறது. கேமரா பாருமா. Okay. Wait.